உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். திருச்சி உழவர் சந்தையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பீர்களா என்று முதல்வர் கேள்வி எழுப்பியதும் செய்வோம் என்று தொண்டர்கள் முழக்கமிட்டனர். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் 9 வேட்பாளர்களையும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி வெற்றி பெற வைக்கணும் என்று உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். உங்களை சீட்டு கொடுத்தாச்சு. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இல்லத்தரசிகள் திட்டம் சூப்பர் டூப்பர் வாக்குறுதி என்று முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாடு முழுக்க இல்லத்தரசி திட்டம் குறித்துதான் பேச்சாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றால் சிறிய கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவது ஏன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதிமுகவிடம் ஆட்சியை வழங்கினால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் டெல்லியிடம் அடமானம் வைத்து விடுவார்கள் என்றும் அவர் கூறினார். தலைநகர் சென்னைக்கு சவால் விடும் வகையில் திருச்சி வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் திருச்சிக்கு 26,000 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,040 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,050 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,12,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 203 ரூபாய் உயர்ந்துள்ளது. வணிக சிலிண்டர் விலை 2,269 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை. தமிழகம் முழுவதும் 77 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கும் போர் காரணமாக இந்தியாவில் விமான எரிபொருள் விலை 25% அதிகரித்துள்ளது. கோடை விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் விமான டிக்கெட் கட்டணம் உயரும் நிலை உருவாகியுள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்து வந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கடலில் நீராடிவிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அதிகாலை முதல் கோயிலின் 4 புறங்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் ஓரிரு நாட்களில் நிறைவடைய உள்ளது. 5ஆம் தேதிக்குள் புறநகர் மின்சார ரயில் சேவை சீராகும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் உடலில் சேற்றை பூசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோடை காலத்தில் அம்மை உள்ளிட்ட தோல் நோய்கள் வராமல் இருக்க சேத்தாண்டி வேடமிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆழி தேரோட்டம் முடிந்ததை தொடர்ந்து பங்குனி உத்தரபாத தரிசன திருவிழாவுக்கு விமரிசையாக நடைபெற்றது. இடது பாதத்தை காடி அருள்பாலித்த தியாகராஜரை பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருந்து தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் மூணார் பகுதியில் கால்நடைகளை வேட்டையாடி வந்த புலி வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புலியை மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அடர் வனத்திற்குள் கொண்டு சென்று விட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உலகின் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றான ஆரக்கிள் நிறுவனம் சுமார் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. முறையான அறிவிப்பின்றி ஆரக்கிள் நிறுவனம் பணி நீக்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா 53 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புகிறது. ஆர்டமிஸ் 2 ஆய்வு திட்டத்தின் ஓரியன் விண்கலன் மூலம் அமெரிக்காவின் 3 மற்றும் கனடாவின் 1 என 4 விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு செல்கின்றனர். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ டெல்லி அணிகள் மோதுகின்றன. அக்ஷர் பட்டேல் தலைமையிலான டெல்லியும் ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ அணியும் இந்த சீசனில் முதல் முறை களமிறங்குகின்றன. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.